ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம காட்டுக்குள் சேனலில் கத்திரிக்காய் புளித்தொக்கு எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஞ்சு கத்திரிக்காயை நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காம்பு பாதி காம்பு வெட்டிக்குங்க, பாதி காம்பு அதுலேயே இருக்கட்டும். இப்போ அதை எப்படி வெட்டணும்னு காட்டுறேன் பாருங்கள். 6 பீஸாக வெட்டுங்க. காய் தனியாக வந்துடக்கூடாது, அந்த காம்புலே தான் இருக்கணும். இப்படி தான் வெட்டணும். நான் அந்த மாதிரி எல்லா காயும் அந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி பாதி உப்பு மட்டும் போட்டுக்கலாம். காயை எடுத்து போடுறேன். போட்டு நல்லா அந்த காயில் எண்ணெயெல்லாம் உப்பெல்லாம் ஏறிடணும், பாதி வெந்துடணும், அந்த மாதிரி இருக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அது எண்ணெயில் வெந்துச்சுனாவே உங்களுக்கே தெரியும், அது வெந்துச்சா வேகலையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லா வேக விட்டுருக்கேன். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நல்லா முக்கால் திட்டத்துக்கு வெந்துருச்சு காய். இதை தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. இதுக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஒரு வாணல் எடுத்துக்கங்க. அதில் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம், கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூனு எடுத்துக்குங்க. நல்லா வறுத்துக்குங்க, நல்லா வறுப்படணும். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. நல்லா வறுத்துருச்சு. இப்போது மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வறுத்துருங்க, கருக விட்டுறாதீங்க. நல்லா நான் வறுக்கிறேன். வறுத்துட்டு அதை நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணும். இப்போ ஒரு வாணலில் எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். வெங்காயம் போடுறேன். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது உப்பு, அதில் பாதி உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பு இதில் போட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ இந்த வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து அதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். வேறு நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பொடி, அந்த பொடியை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது கிளற அளவுக்கு அதில் எண்ணெய் இருக்காது, அதனால் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றுறேன். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டேன். அந்த புளி தண்ணி பத்தாது, அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த வெந்தயத்தினோட வாசனை, அந்த மிளகு சீரக வாசனைலாம் உங்களுக்கு நல்லா செய்யும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், மறுபடியும் மறுபடியும் உங்களை செய்ய தூண்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து சர்வ் பண்ணிக்கிறேன்.